கரமு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் தேர்ட் ஆக்ட் வரைக்கும் தான் இந்த மூவி. பட் நான் கொடுத்த காசுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு 4-5 சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்குங்க. லொகேஷன் ஸ்டைலில் சொல்லணும்னா இது ஒரு 75% நம்ம விக்னேஷ் ராஜா டேரக்டரோட மூவியாகவும், ஒரு 25% தனுஷ் கூட சொல்ல மாட்டேன், நம்ம தனுஷ் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மூவியாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம தனுஷ் சார் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மூவியில் செம்மையாக இருந்துச்சு. நான் அந்த கரசாமியா ஒரு சில சீக்வன்ஸ் சொல்கிறேன் பாருங்க. ஒரு நம்ம தனுஷ் சார் வந்துட்டு ஒரு கொள்ளையடிக்க போயிருப்பார் ஒரு பேங்க்ல. அந்த இடத்துல வந்துட்டு அவர் காட்டுற பதட்டம், ஆனாலும் ஹீரோயிசமாகவும் இருக்கணும், அதை வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ற விதமும், பிளஸ் நம்ம எஸ் ரவிக்குமார் சாரோட வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அவர் மேலதான் தப்பு, ஆனாலுமே அந்த இடத்துல அவர் கேட்கறங்கிற சூழ்நிலை, அதை அவர் பெர்ஃபார்ம் பண்ணி அதை கேரி பண்ண விதமா இருக்கட்டும். கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அந்த மாசா நம்ம மியூசிக்கு வந்துட்டு இன்னும் மனுஷன் வந்துட்டு எகிரி நம்ம தொடரும் படத்துல மோகன்லால் மாதிரி ஒரு ஜம்ப் அடிக்கிறாரு. தியேட்டர்ல அதுல வர நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் கூட செமையா ஒர்க் அவுட் ஆச்சு.